கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவராக இருக்கிறவரே அப்பா, உம்மை துதிக்க ஆண்டவரே 1000 நாவுகள் போதாது ராஜா. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமான நாளாய் ஆசரிக்க, மனமகிழ்ச்சியின் நாளாய் ஆசரிக்க, மகிமையின் நாளென்று கொண்டாட எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். துதிகளை தூபமாக, நற்கந்தமாக, சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களை குறித்து உம்முடைய நினைவுகள் ஒன்றும் தீமைக்கல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கொடான கொடி ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னீரே. அதனால் தைரியம் கொண்டு சொல்லுகிறோம், தேவனின் சகாயர், எந்த மனுஷனோ எந்த சூழ்நிலையோ எங்களை சேதப்படுத்த முடியாது என்று இந்த காலை நேரத்திலே என் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கர்த்தனை போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கர்த்தனை போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் தினமே. ஹல்லேலூயா. துதிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். என் கர்த்தர், என் நேசர், என் மணவாளன், என் மூத்த சகோதரன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே என்று சொன்னவர், நம்மை அழைத்தவர், நம்மை அழைத்த தேவன் சொல்லுகிறார், திகையாதே கலங்காதே, கண்ணீரை நான் துடைக்கிறேன் என்று சொன்னவர் பிரச்சனையை துடைத்து போடுகிறார். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. விசுவாசத்துடன் பாடுவோம். அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுகிற மகளே மகனே, எல்லாம் உனக்கு கர்த்தர் கூட கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார். உன் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தில் இருக்கிற நீ மகளே, நீ என் கரத்தில் இருக்கிற, என் நீதி என் வலது கரத்திலே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஸ்திரீயானால் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகரை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. நீ
தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேனாமே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு மோசே குழந்தை தேவ சித்தம். மோசே குழந்தை தேவ சித்தம் என்ற தலைப்பில் நம்ம கதையை பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ். யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவம் அனைத்தையும் ஆன்ட்டி உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். கதையை கவனமாக பாருங்கள் சில்ட்ரன்ஸ். அப்போ தான் கதையின் இறுதியில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால் கரெக்டாக பதில் சொல்ல முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் நினைக்கலாம், என்ன ஆன்ட்டி வந்து ஒரு தடவையும் சண்டே ஸ்கூலில் கதையாக வந்து சொல்கிறாங்களே, இந்த கதையெல்லாம் ஆன்ட்டி எங்கேருந்து படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த கதையெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் வரலாம். சில்ட்ரன்ஸ், நான் சொல்கிற எல்லா கதையுமே உண்மையாக நடந்த சம்பவம் சில்ட்ரன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற கதைகள் கட்டுக்கதைகள் அல்ல, நானா கற்பனை பண்ணி சொல்கிற கதையும் அல்ல, உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் ஆன்ட்டி கதையாக சொல்கிறேன். சில்ட்ரன்ஸ், இது பார்த்தீங்களா? பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? இந்த புஸ்தகம் தான் பரிசுத்த வேதகாமம். இதன் பெயர் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 புஸ்தகம் இருக்குது. எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகம் இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டு ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் பெயரும் இந்த பைபிளில் இருக்குது. எல்லா புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கும். எல்லா கதைகளும் உண்மையாக நடந்த கதைகள். உங்களுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா? சோஷியல் சயின்ஸ் புஸ்தகம், ஹிஸ்ட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுலாம் இருக்கும். எல்லாமே உண்மையாக நடந்தது தான் ஹிஸ்ட்ரி அதில் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் சொல்கிற கதையும் கூட உங்கள் சோஷியல் சயின்ஸ் புஸ்தகத்தில் வரலாறுல நான் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாக வாழ்ந்தாங்க. அந்த 400 வருஷம் அடிமைகளாக வாழ்ந்த ஜனங்களை விடுவிக்கும்படி தேவன் மோசே என்ற குழந்தையை எழுப்பினாரு. சில்ட்ரன்ஸ், இப்போது 400 வருஷம் அவங்க அடிமைகளாக நாங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அடிமைனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடிமைனா தொடர்ந்து ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிமைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு புறா இருக்காது, சொந்தமாக ஒரு கோழி இருக்காது, சொந்தமாக ஒரு வீடு இருக்காது, அவங்களுக்குன்னு அவங்க பேரில் சொந்தமாக எதுவுமே இருக்காது. அதுதான் அடிமைகள். அடிமைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாள் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். கரெக்டுங்களா? இந்த 24 மணி நேரத்தில் இந்த அடிமைகள் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் ஓயாமல் வேலை செய்வாங்களாம். இப்போ மாடுலாம் பார்த்துருக்கீங்கன்னா வயலில் எப்படி வேலை செய்யும்? அதோடைய கழுத்தில் வந்து ஒரு நுகத்தடியை வச்சு அந்த மாடுகளை வச்சு வேலை வாங்குவாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா உழுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏறு பூட்டி உழுவாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, மாடோட்டி. அதே மாதிரி இந்த அடிமைகள் வந்து ஆளோட்டிகளாக அவங்க அதாவது இந்த மனிதர்களை ஆளோட்டிகளாக வேலை வாங்கினாங்களாம். அதாவது மனுஷங்களையே மாடு மாதிரி வேலை வாங்கினாங்களாம். 18 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே இருக்காதான். அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாத சம்பளமும் கிடையாது, தினக்கூலியும் கிடையாது, எந்த சம்பளமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க 400 வருஷம் அடிமைகளாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கு படிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி அவங்க 400 வருஷம் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும்.
ஓகேங்களா? நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் இதை நீங்கள் பார்க்கும்பொழுது, உங்கள் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பார்க்கும்பொழுது ஆன்ட்டி சொன்ன கதை உண்மையான கதை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னன்னா இவங்க 400 வருஷம் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா, எகிப்து தேசத்தில் பிரமிடு, இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் எகிப்து பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எகிப்து பிரமிடு இன்னைக்கும் இருக்கு. ஓகேங்களா? உலக அதிசயங்கள் எத்தனை? ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் நான் கேட்குறேன். உலக அதிசயங்கள் எத்தனை? 7. கரெக்டாக சொல்கிறீங்க. 7 உலக அதிசயங்கள் 7. அந்த 7ல் இந்த அதிசயமும் ஒன்று. இந்த எகிப்து பிரமிடு இருக்குல்ல, இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிரமிடை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டினது தான் இந்த அடிமைகள். இந்த இஸ்ரவேல் தேசத்து இஸ்ரவேல் அடிமைகள் பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற பிரமிடை கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை குறித்து ஒரு சில ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து பிரமிடு 13 லட்ச கற்களால் கட்டப்பட்டது. 13 லட்ச கற்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எப்படி கட்டணும்? செங்கல்ல கட்டணும் இல்லையா? அந்த செங்கல் வெயிட்னு நம்ம ஒரு கையில் தூக்கிடலாம். கரெக்டுங்களா? அந்த செங்கலை ஒரு கையில் தூக்கிடலாம்ல. ஆனால் இந்த 13 லட்ச கற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கற்களை நம்மளால் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய கற்களை இவங்க செஞ்சாங்களாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கற்களை இவங்களே செய்வாங்களாம். இந்த சாந்து அப்புறம் வைக்கோல் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்களாம், இந்த கற்களை இவங்களே செய்வாங்களாம் சில்ட்ரன்ஸ். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 400 வருஷமும் இந்த அடிமைகள் பார்த்தீங்கன்னா ஓயாமல் வேலை செய்யணுமா. இந்த இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா 13 ஏக்கரில் 13 லட்ச கற்கள் கொண்டு பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு. நிறைய எகிப்து தேசத்தில் நிறைய சிலைகள் கூட இவங்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அந்த ராஜாவுடைய உருவ சிலையை கூட இந்த இஸ்ரவேல் அடிமைகளை வைத்து தான் எகிப்து தேசத்தினர் என்ன பண்ணுறாங்க, அடிமை போல் வேலை வாங்கி இவ்வளோ காரியங்களை செய்ய வச்சுருக்காங்க. இன்றைக்கும் ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஆன்ட்டி சொல்கிற கதை எதுவுமே கட்டுக்கதைகள் கிடையாது, உண்மையாக நடந்த சம்பவம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ இந்த 400 வருஷம் அடிமைகளாக இருந்தவங்களை ஏசப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு குழந்தையை கொண்டு வெளியில் கொண்டு வர வைக்க போகிறாரு. ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாரு. அந்த குழந்தை வளர்ந்து இந்த ஜனங்களை விடுவிக்க போகுது. ஓகேங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு கதையாக பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து ஒரு வாரமும் இதை நம்ம பாட்டாக பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், விளக்கமாக புரியும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இந்த அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை அந்த குழந்தை எப்படி பிறக்குது, எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? எகிப்து தேசத்துடைய ராஜா பார்வோன். எகிப்து தேசத்துடைய ராஜா பேர் பார்வோன். அந்த பார்வோன் என்ன பண்ணாராம், இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது எபிரேய ஜனங்களை ரொம்ப அடிமைகள் போல, கொத்தடிமைகளை போல அவங்க அந்த ஜனங்களை ரொம்ப ரொம்ப ஒடுக்குனாங்களாம். அந்த பார்வோன் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குனாரோ, எந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பெருகிட்டே இருந்தாங்களாம். பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் ரொம்ப கூட்டமாக ஜனம். எந்த ஜனம்? இந்த இஸ்ரவேல் ஜனம், எபிரேய ஜனம் அப்படியே பலுத்து பெருகிடுச்சான். இதை பார்த்ததும் பார்வோனுக்கு ரொம்ப பொறாமை. என்னடா இவங்க இப்படி பெருகிட்டே இருக்கிறாங்களே, இப்படி இவங்க பெருகிட்டே இருந்தால் நம்மளையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க போல இருக்கே, இந்த அடிமை பசங்க இப்படி பெருகின்னு இருக்காங்களே சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த பார்வோன் சொன்னாராம், எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த மருத்துவச்சிங்க பேர், அந்த டாக்டருங்க பேர் என்னன்னா சிப்பிராள் பூவாள். என்ன பேரு? சிப்பிராள் பூவாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ். சிப்பிராளும் பூவாளும் அந்த எகிப்து ராஜா கிட்ட போனாங்களாம். சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த எகிப்து ராஜா சொன்னாரா, மருத்துவச்சிகளே நீங்கள் என்ன பண்ணுங்க, எபிரேய ஸ்திரீகளுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும்ல, குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போட்டுருங்க. பெண் குழந்தையானா உயிரோட இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருந்தால் கொன்று போட்டுருங்க. ஏன்னா இந்த ஜனங்க ரொம்ப பெருகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சிப்பிராலும் பூவாலும் சரிங்க ராஜாவே அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களாம். ஆனால் தேவன் அந்த மருத்துவச்சிகளோட கூட பேசினாராம்.
இல்லை நீ ஆண் குழந்தையெல்லாம் சாகடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அந்த மருத்துவச்சிகள் ராஜாக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லை தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? சொல்லுங்க சில்ட்ரன்ஸ். கரெக்ட். அந்த மருத்துவச்சிகள் ராஜாக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு தான் கீழ்ப்படிஞ்சாங்க. தேவனுக்கு பயந்து என்ன பண்ணாங்களாம், எகிப்து ராஜா சொன்னதை எதுவுமே அவங்க செய்யல. ஆண் குழந்தைகள்லாம் பிறந்துதான், அந்த குழந்தைகளை அவங்க உயிரோடு காப்பாற்றினாங்களாம். இந்த செய்தி எகிப்து ராஜாவுடைய காதுல எப்படியோ கேட்டுடுச்சு. உடனே மருத்துவச்சிங்களை கூப்பிட்டாங்களாம். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஆண் குழந்தைங்களாம் சாகடிக்கணும்னு சொன்னல, மருத்துவச்சிகளே நீங்க ஏன் அந்த ஆண் குழந்தைகளை உயிரோட வச்சீங்க அப்படின்னு கோவமா கேட்டிருக்காரு. உடனே அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, இல்ல ராஜா, எபிரேய ஸ்திரீகள் ஒன்றும் எகிப்து ஸ்திரீகள் மாதிரி கிடையாது. எபிரேய ஸ்திரீகள் ரொம்ப நல்ல பலம் உள்ளவர்கள். என்ன சொன்னாங்களா? எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்கள். நாங்க போறதுக்குள்ள அவங்க குழந்தைய பெத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டாக்டரே தேவையில்லை, அவங்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் ஈஸியா ஆயிடுது. மருத்துவச்சிகளே இல்லாம சூப்பரா எளிதா அவங்களே குழந்தைய பெத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப பலமுள்ளவர்கள் அப்படின்னு அந்த சிப்பிராலும் பூவாலும் ராஜா கிட்ட சொன்னாங்களாம். உடனே ராஜா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா அந்த 2 டாக்டர்ஸும் தேவனுக்கு பயந்து ராஜாக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால தேவன் என்ன பண்ணாராம், அந்த மருத்துவச்சிகளை ஆசீர்வதிச்சாராம், நிறைய நன்மை செஞ்சாராம். அந்த மருத்துவச்சிங்க பல்கி பெருகுனாங்களாம். இப்படியா அந்த மருத்துவச்சி குடும்பத்தையே கர்த்தர் தழைக்க செஞ்சாராம். சில்ட்ரன்ஸ் பாத்தீங்களா? அதிகாரி ராஜா தான், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிறது தான் முக்கியம். தேவனுக்கு பிறகுதான் ராஜாக்கள் எல்லாமே. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நம்ம எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும் தான், ஆனா தேவனுக்கு முன்பாக அவங்களாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு தான் கொடுக்கணும். நம்ம ஏசப்பாக்கு தான் கொடுக்கணும். முதல்ல அவர் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படினோம், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? எப்படி இந்த டாக்டருங்க பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ராஜா கொண்டு போட்டுருவார்னு தெரியும், இருந்தாலும் இல்லை நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் தேவன் அவங்க குடும்பத்தை தழைக்கும்படி செஞ்சாரு அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கு சில்ட்ரன்ஸ். இப்படியா பார்த்தீங்கன்னா எல்லா ஆண் குழந்தைகளும் பல்கி பெருகுனாங்க. ராஜா பார்த்துட்டு என்னடா இது, அப்ப கூட இந்த ஆண் குழந்தைங்கள்லாம் பெருகிட்டே இருக்கிறாங்களே, அப்ப என்ன பண்ணுங்க, அவங்க சேவகர்கள், அதாவது ராஜா கிட்ட வேலை செய்வாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, எல்லா ஆண் குழந்தைகளையும் உயிரோட நதியில போட்டுரு, நதியில நிறைய முதலைங்கள்லாம் இருக்கும், சாப்பிட்றோம், பெண் குழந்தைங்கள்லாம் உயிரோட வச்சுடு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்துல தான் மோசே குழந்தை பிறக்குது. மோசே பார்த்தீங்கன்னா குழந்தையா பிறக்கிறாரு. அவங்க அம்மா 3 மாத கால அளவோ அந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தைய பாதுகாக்க முடியல, ஏன்னா குழந்தை அழுவும்ல, குழந்தைய பாதுகாக்க முடியாதனால நைல் நதியில ஒரு நாணல் பெட்டிக்குள்ள மோசே குழந்தைய வச்சு அனுப்பிடுறாங்க. அந்த குழந்தைய அழகா சேஃபா ஆண்டவர் அந்த பார்வோனுடைய பெண்ணே வந்து அந்த குழந்தைய பார்க்கறா. குழந்தைய பார்த்து அந்த பெண்ணே வந்து இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய வளர்த்தது யாருன்னா மோசேவுடைய அம்மாவே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தையுடைய அக்கா வந்து சொல்றாங்க, இந்த குழந்தை வந்து உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஆள் வேணுமா, ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைய வேணா அவங்க வளர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசேவுடைய அம்மாவே பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மோசே என்ற குழந்தைய ஆண்டவர் அழகா ராஜா வீட்லேயே வளர்க்கும்படி செய்கிறாரு. சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா? அந்த மருத்துவச்சிகளை வச்சு ஆண் குழந்தைகளை எல்லாத்தையும் அழிக்கணும், இந்த மோசேவை அழிக்கணும் அப்படின்னு அந்த ராஜா நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வளரும்படி ஆண்டவரே வந்து இந்த குழந்தைய வளரும்படி பெருகும்படி 2 மருத்துவச்சிகளையும் ஏற்படுத்தி அந்த எல்லா சூழ்நிலையும் சாதகமா ஏற்படுத்தினாரு. சில்ட்ரன்ஸ், நீங்க கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில்ட்ரன்ஸ், உங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. அதனாலதான் ஆன்ட்டி ஒவ்வொரு நாளும் மனப்பாட வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க,
இந்த வசனத்தெல்லாம் உங்கள் மனசில் பதிய வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் சில்ட்ரன்ஸ். நீங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில்ட்ரன்ஸ். அநேக ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அந்த நினைப்புடன் கூட ஒவ்வொரு நாளும் மனப்பாட வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பாட்டு பாடுவோமா சில்ட்ரன்ஸ்? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? பார்வோனிடம் ஞானமாய் பேசினதை கேட்டீர்களா? பார்வனிடம் ஞானமாய் பேசினதை கேட்டீர்களா? பார்வோனிடம் ஞானமாய் பேசினதை கேட்டீர்களா? பார்வனிடம் ஞானமாய் பேசினதை கேட்டீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கேட்டீர்களா? கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கேட்டீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? சிப்பிரால் பூவால் ஒற்றுமையை பார்த்தீர்களா? கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கேட்டீர்களா? கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கேட்டீர்களா? சில்ட்ரன்ஸ், கதையை கவனமாக பார்த்தீங்களா? இப்போ உங்களை 3 கொஸ்டின் கேட்கலாமா சில்ட்ரன்ஸ்? கதையில் வந்த அந்த மருத்துவச்சிகள் பெயர் என்ன? கதையில் வந்த அந்த மருத்துவச்சிகள் இருந்தாங்கல்ல 2 பேர், அவங்க பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, எகிப்து தேசத்தில் அடிமையாக வேலை செய்தது யார்? எகிப்து தேசத்தில் அடிமையாக வேலை செஞ்சாங்கல்ல, யார் அவங்க? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, மோசே குழந்தையை நதியில பார்த்தது யார்? அந்த மோசே குழந்தைய நாணற்பெட்டியில இருந்தது இல்ல, அந்த குழந்தைய பார்த்தது யார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். என் பெயர் யோகேபே. என் கணவர் பெயர் அம்ராம். நான் ஒரு எபிரேய பெண். எகிப்து நாட்டுல 400 வருஷமாக நாங்க அடிமையா இருந்தோம். நாங்க பல்கி பெருகினதுனால எகிப்து நாட்டுல இருக்கிற பார்வோன் ராஜா மிகவும் மோசமானவன். அவ காட்டின இதயம் உள்ளவன். நாங்க பெருகிட்டே இருந்ததுனால பெருகிட்டே இருந்ததுனால இது மாதிரி பிறக்கிற ஆண் குழந்தைங்க அனைவரையும் சாவடிக்கணும்னு திட்டம் போட்டான். அப்போ அவனுடைய ஆட்கள் ஆண் குழந்தைகள் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாருமே நைல் நதியில போட்டுட்டாங்க. அப்போ நாங்க எகிப்து தேசத்துல 400 வருஷமா அடிமையா இருந்தோம். நாங்க விடுகிற பெருமூச்ச கத்தர் கேட்டு எனக்கு மோசே என்ற குழந்தைய பிறக்க வச்சாரு. அந்த குழந்தை மிகவும் அழகா இருக்கும். அந்த குழந்தைய நான் 3 மாசம் அரைச்சி வச்சு பத்திரமா வளர்த்தேன். 3 மாசம் மறைச்சு வச்சு பத்திரமா வளர்த்த பிறகு என்னால இந்த குழந்தைய மறைச்சு வச்சு வளர்க்க முடியல. அதனால நான் ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதுல கீழ் பூசி ஆற்றோடத்துல இருக்கிற நாணல் செடியில என் குழந்தைய வச்சு அமைச்சேன். என்னோட மகள் மிரியம் மிகவும் ஞானம் உள்ளவள். அவ இந்த நாணல் பெட்டி எங்க போதோ அதையே தொடர்ந்து அதுக்கு பின்னாடியே போனா. அப்ப பார்வனுடைய மகள் குளிக்க வந்தா. குளிக்க வரும்போது நாணல் பெட்டியில குழந்தை அழுற சத்தம் கேட்டுச்சு. உடனே பார்வனுடைய மகள் அதை திறந்து பார்த்தா. உடனே அழகியா ஆண் குழந்தை இருந்தது. உடனே என் மகள் சொன்னா, இது மாதிரி இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணுமா கேட்டா. உடனே பார்வனுடைய மகள், ஆமா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு
சில்ட்ரன்ஸ், இப்போ நான் ஆன்ட்டி சொல்கிற மெமரி வசன் நீங்களும் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? தேவன் தேவன் இஸ்ரவேல் இஸ்ரவேல் புத்திரரை புத்திரரை கண்ணோக்கினார். கண்ணோக்கினார். தேவன் தேவன் அவர்களை அவர்களை நினைத்தருளினார். நினைத்தருளினார். யாத்ராகமம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ், இந்த மெமரி வசம் மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம நாணர் பெட்டிக்குள்ளே இருக்கிற மோசே குழந்தைய டிராயிங் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்சில் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த நாணர் பெட்டியை நம்ம ஸ்கேலில் டிராயிங் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஆன்ட்டி டிராயிங் பண்ணது போல் பொறுமையாக டிராயிங் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக அந்த நாணர் பெட்டியை நீங்கள் பண்ணிவிட்டு அதில் குழந்தை இருக்கிறது போல் நம்ம டிராயிங் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்கேல் எடுத்து ஆன்ட்டி கோடு போடுறது போல் கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? அந்த சின்ன ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. மொத்தம் 2 கோடு போட்டுக்கிட்டிங்களா? இப்போ அந்த பேஸ்கெட்டுடைய அடிப்பாகத்தில் கோடு போட்டுக்கோங்க. மேலே போட்ட கோடை விட கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்புறம் கிராஸாக கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கோடு போட்டிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கூடை பின்னல் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் 1 இன்ச்சு எடை விட்டு நீங்கள் கோடு கோடாக போட்டுகிட்டே வாங்க. ஆன்ட்டி கோடு போடுறது போல் ஸ்கேலில் கோடு போட்டுனே வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்ட்டி போடுறது போல் கொஞ்சம் தள்ளி சின்னதாக கோடு போட்டுட்டே வாங்க. கொஞ்சம் பெரிய பசங்க இது அழகாக பண்ணுங்க. ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தால் இது நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். கலர் மட்டும் அடித்து விட்டுருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் பொறுமையாக பண்ணுங்க. ஓகேங்களா? அழகாக டிராயிங் பண்ணுங்க. நாணர் பெட்டிக்கு மோசே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க? கீழ் பூசினாங்க இல்லையா? அழகாக அந்த நாணர் பெட்டியில் செஞ்சுட்டு அதில் அழகாக கீழ் பூசி தண்ணி எல்லாம் உள்ளே புகாதபடிக்கு செஞ்சாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நாணர் பெட்டியை செஞ்சிட்டோம். இப்போ மோசே பாப்பாவை டிராயிங் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி வட்டம், குழந்தையுடைய முகம், ஒரு சின்ன குட்டி வட்டம் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உடலை துணி சுற்றி இருக்கிறது போல் ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுருங்க, போதும். அப்புறம் குட்டி கண்ணு, மூக்கு, வாய். சரிங்களா? பாப்பாலாம் பார்த்துருக்கீங்களா? குட்டியாக தானே இருக்கும் எல்லாம். சரிங்களா? குட்டி கண்ணு, குட்டி மூக்கு, முடி கூட பார்த்தீங்கன்னா குட்டியாக சின்னதாக முடி போட்டுக்கோங்க. அழகாக இருக்கா? உங்களுக்கு பாப்பா எப்படி அழகாக வரையணும்னு தோணுதோ நீங்கள் அதை மாதிரி அழகாக வரைஞ்சிக்கோங்க சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம இந்த நாணர் பெட்டியும் ஆற்றில் இருக்கிற போது தான் பண்ண போகிறோம். ஒரு ப்ளூ கலர் ஸ்கெட்சில் நான் போடுறேன் கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளூ கலரில் க்ரையான்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அதுக்கப்புறம் அந்த ஆற்றில் என்னெல்லாம் இருக்கும், சின்ன நாணல் செடிகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆற்றங்கரையில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே டிராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த ராணி குளிக்க வரும் பொழுது எப்படிப்பட்ட இடத்துல குளிக்க வருவாங்க? கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த பிளேஸு. ஓகேங்களா? பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கும், தாமரை எல்லாம் பூத்துருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் அந்த ஆற்றங்கரை எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஓகேங்களா? க்ரியேட்டிவாக யோசிக்கணும். உங்கள் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது போல் நம்ம டிராயிங் பண்ணிப்போமா?
பட்டாம்பூச்சி உங்களுக்கு பிடிக்குமா சில்ட்ரன்ஸ்? உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பட்டாம்பூச்சி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ப்ளூ கலரில் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டாம்பூச்சி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பட்டாம்பூச்சி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அதுக்கப்புறம் ஒரு தாமரைப்பூ கூட ஆன்ட்டி ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது போல் அழகாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் நதியில் தாமரைப்பூ இருக்கும் இல்லையா? ராணி குளிக்க வர இடத்துல இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் தாமரைப்பூ ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நதியில் என்னெல்லாம் இருக்கும்? மீன், குட்டி குட்டி மீன், அதெல்லாம் கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சரி, ஆன்ட்டி கலர் பண்ணிவிட்டு வசனம் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டட்டுமா? நீங்களும் பார்த்து பண்ணுறீங்களா? கலர் பண்ணிட்டேன் பாருங்கள் சில்ட்ரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் அடிச்சிருக்கேன். கீழ் பூசினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக. அப்புறம் மோசையுடைய முகத்துக்கு பிங்க் கலர், அப்படியும் ஒரு துணி சுற்றி இருக்கிறது போல், அது துணி எல்லோ கலர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், அப்புறம் லோட்டஸ்க்கு பிங்க் கலர், அப்புறம் அங்கே கொஞ்சம் க்ரீன் கலர், அப்புறம் ஆற்றங்கரையில் மீன் எல்லாம் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஷேடோவாக நீங்கள் ப்ளூ கலரில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இது போல் அழகாக மெமரிஸ் எழுதிக்கோங்க. ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சண்டே ஸ்கூல் எழுதிட்டு உங்கள் பேரை இங்கே எழுதிருங்க. ஓகேங்களா? இது போல் அழகாக எழுதிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோன்னா, சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் நன்றாக படிக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். என் ஆன்ட்டி கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. இப்போ ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இப்பொழுதும் கூட எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விசேஷித்த ஞானத்தை தருகிறீர், கல்விமானின் நாவை தருகிறீர், சாலமோனின் ஞானத்தை தருகிறீர், சாலமோனிலும் பெரியவர் பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் செய்வீராக. ஸ்தோத்திரமப்பா. ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நீர் கிருபை பாராட்டுவீர் தகப்பனே. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கிடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இப்படிப்பட்டது தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னீங்க ராஜா. சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவர்கள் தலைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் செல்வத்தால, சமாதானத்தால, சந்தோஷத்தால், ஐஸ்வர்யத்தால, ஞானத்தால நிரப்புங்கப்பா. பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி அப்பா தகப்பன், எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் உடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்கு நேராக ஓடட்டும் கர்த்தாவே. யோசேப்பை போல, எஸ்தரை போல, தானியலை போல, ஷாத்ராக் மேஷாக் அபேத் நேகாவை போல, யோசேப்பை போல பரிசுத்தத்திற்கு நேராக ஓடட்டும் ஆண்டவரே. சினிமா, கேம்ஸ், டிவி, சீரியல், ஃபோனுன்னு தகப்பனே நேரத்தை செலவழிக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தை, ஜபம், ஆண்டவரை உபவாசம் என்று உம்மை நோக்கி பார்க்க, கிறிஸ்துவின் பாதையில நடத்த கிருபை பாராட்டும் தகப்பனே. அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நேரம் செலவிடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட சாத்தானை மிகாவேல் தேவ தூதர் அவருடைய சேனையோடு கூட தகப்பனை பாதளத்திலே கட்டி போடட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரை. அப்பா, இந்த பிள்ளைகள் உம்மை தேடணும், உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு தடை செய்கிற அந்த பெற்றோர்களுடைய கடின இருதயங்களை மாற்றும். அவர்கள் கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், சதையுள்ள இருதயங்களாய் வைக்கப்படட்டும், மாற்றப்படட்டும். உமக்கு பிரியமான பாதையில நடக்கணும் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே. நீர் கிருபை பொழிந்தருளுவீராக.
உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றாக படிக்கட்டும் அப்பா. படிப்பதற்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிப்பட்டிருப்பாய் சொன்னீங்களே, சொன்னபடியே ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தணும் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனே. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யும் சகல உபகரணங்கள் மறவாதே. ஆமென். காட் bless you children. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.